தமிழக வெற்றி கழகத்தின் வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கம் வரும் 26ஆம் தேதி கோவையில் நடைபெறுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் லட்சுமணனிடம் கேட்கலாம். லட்சுமணன், இது தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தான் தற்பொழுது அடுத்தடுத்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இந்த வாக்குச்சாவடி பணிகள் குறித்து பல்வேறு அறிவிப்புகள் தற்பொழுது பார்த்தோமென்றால் தமிழக நாட்டில் மக்களின் ஒட்டுமொத்தமாக சேர்க்கையும் தீவிரவாதமும் பெற்ற நம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பொறுத்தவரை பல்வேறு கட்ட பணிகளை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் கட்சி தொடங்கிய நம்பிக்கையான வெற்றி தலைவராக விஜய் விளங்கி வருவதாகவும் மேலும் பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. அந்த வகையில் இப்போது பார்த்தோம் என்றால் இந்த பூத் கமிட்டி மாநாடு மற்றும் பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் குறித்தும் தொடர்ந்து ஒரு ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் இந்த பூத் கமிட்டி மாநாடை தொடர்ந்து வளர்ந்து கொண்டே வருகிறது. இதை கொடி அறிமுக விழா, வெற்றி கொள்கை திருவிழா, 2ஆம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் இதர மக்கள் பணிகள் வாயிலாக தொடர்ந்து கண்டு வருகிறோம். தமிழக மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் நடவடிக்கையில் அடுத்த கட்டமாக பார்த்தோம் என்றால் தமிழக வெற்றி கழகத்தின் வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கம் வருகின்ற 26 மற்றும் 27ஆம் தேதி மற்றும் இந்த தென்னிந்தியாவின் மான்செஸ்டரான கோயம்புத்தூர் மற்றும் அதனைத் தொடர்ந்து இந்த SSS கல்லூரி வளாகத்தில் நடைபெற உள்ளதாக இதில் வெற்றி கழகத்தின் தலைவர் ஒப்புதலோடு இந்த மகிழ்ச்சியோடு இந்த கருத்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் தற்போது கூறப்பட்டிருக்கிறது. இந்த 2 நாட்கள் கருத்தரங்கில் முதல் நாளில் 10 கழக மாவட்டங்களைச் சேர்ந்த வாக்குச்சாவடி முகவர்களும், 2ஆம் நாளில் 13 கழக மாவட்ட சேர்ந்த வாக்குச்சாவடி முகவர்களும் கலந்து கொண்டிருக்கின்றனர். முதல் நாள் பார்த்தோம் என்றால் இந்த ஈரோடு கிழக்கு மாவட்டம், ஈரோடு மாநகர மாவட்டம், ஈரோடு மேற்கு மாவட்டம், சேலம் கிழக்கு மாவட்டம், சேலம் மேற்கு மாவட்டம், சேலம் மத்திய மாவட்டம் மாவட்ட சந்தையை தொடர்ந்து இந்த ஆலோசனை கூட்டம் கருத்தரங்கம் நடைபெற இருக்கிறது. 2ஆம் நாளாக பார்த்தோம் என்றால் கரூர் மேற்கு மாவட்டம், கரூர் கிழக்கு மாவட்டம், கோவை மாநகர மாவட்டம், கோவை தெற்கு மாவட்டம், கோவை கிழக்கு மாவட்டம், கோவை புறநகர் கிழக்கு மாவட்டம், வடகிழக்கு மாவட்டம், திருப்பூர் மேற்கு மாவட்டம் என தொடர்ந்து அன்று 13 மாவட்டங்களுக்கு 7வது நாளாக நடைபெற இருக்கிறது. இந்த கருத்தரங்கில் பார்த்தோம் என்றால் வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பொறுத்தவரையும் தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்திற்கான செயல்பாடுகள் குறித்தும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகள் குறித்தும் அது தொடர்பாக கட்சி சார்ந்த பல்வேறு நடவடிக்கைகள் குறித்தும் தொடர்ந்து விவாதிக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆட்சி மாற்றத்திற்கான அடித்தளமே வாக்காளர்கள் தான் என்றும் வாக்காளர்கள் கூடிய இந்த வாக்குச்சாவடி முகவர்களும் தான் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் வாக்குச்சாவடி தொடர்பாக பணிகளை முதுகெலும்பாக செய்யும் வாக்குச்சாவடி முகவர்கள் மட்டும்தான் வெற்றி கழகத்தின் தலைவர் தொடர்ந்து இந்த நடைபெறும் கருத்தரங்கில் தவறாக இந்த மாவட்ட செயலாளர்கள் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்தமாக தமிழக மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற உள்ள நம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஆதரவோடு வலு சேர்த்து 2026 வெற்றி காண்க வேண்டும் என தற்போது தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒரு அறிக்கை மூலம் தன்னுடைய கருத்துக்களை விஜய் பகிர்ந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக வெற்றி கழகத்தின் வாக்குச்சாவடி முகவர்கள் கருத்தரங்கம் நடைபெற இருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன்.